Major sir, good morning. Good morning, madam. Vanakkam, Gomati, madam. Major sir, good morning. Good morning, Vanakkam, Deepa, madam. Nahavali ma'am, good morning. Good morning. நன்றி பிரதிராஜன் சார், மிக சிறப்பான ஒரு அறிமுகத்திற்கு. மே ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ராகவன் டு கிவ் a small announcement. ராகவன் சார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் நம்மளுக்கு. நம்ம எல்லாரும் இந்த தளத்தில் வந்து சேர்ந்துருக்கோம். புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறோம். நம்மளோட அருணகிரிநாதர் சார் தமிழில் பேச போகிறார். அதோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து சைமல்டேனியஸில் அந்த டெக்னாலஜினால் நல்லா நடக்க போகிறது, அந்த கூகுள்னால. பட் தி எண்ட் ஆஃப் தி செஷனில் ஐ வில் டேக் அபவுட் 4-5 minutes அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். லெட் அஸ் ஆல் ஹாவ் அ கிரேட் டே. ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷன் குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கவும். I find a lot of people who do not know Tamil
आपके लिए हम बताते हैं। आपका मोबाइल में गूगल ट्रांसलेटर होगा। अगर मान लो आप अपना लैपटॉप में ज्वाइन कर रहे हैं या एक दूसरा मोबाइल में ज्वाइन कर रहे हैं, आपके साथ एक मोबाइल है, उसे गूगल ट्रांसलेटर दबाना बस। गूगल ट्रांसलेट दबाने के बाद जो भी शब्द आता है, अगर मान लो आपका मातृभाषा चूज कीजिए, जो भी आपका अरविंद साहब बोलते हैं आपका मातृभाषा में आ जाएगा। दोबारा बताता हूँ, जो भी आपका साउंड आता है दूसरे मोबाइल में, लैपटॉप होगा या मोबाइल होगा, उसमें आप गूगल ट्रांसलेटर दबाइए, अपने आप जो भी शब्द अपना भाई अरविंद साहब बोलते हैं आपकी मातृभाषा में आ जाएगा। थैंक यू। थैंक यू सर। अगर नहीं आता है तो मैं आपके साथ हूँ। यस सर। जो साहब हमको समझाएंगे उसको मैं आपको अनुवाद करके दिखाऊंगा आखिर के 4-5 मिनट में। और मंगलमय दिन हो आज सबके लिए। धन्यवाद சார், ராகவன் சார் அண்ட் மேஜர் நாராயணன் சார். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவே காலமும் செல்ல மடிந்திடவோ உத்தம மானிடராய் பெரும் புண்ணியம் நல்வினையால் உலகில் பிறந்தோம் சத்திய ஞான தயாநிதியாகிய புத்தரை போற்றுதல் என் கடனே. புத்தம் தம்மம் சங்கம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக் கூட இது ரொம்ப ரிலவெண்டான ஒன்று, அதனால நான் இதை சொன்னேன். ஸோ ஆக இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷல் பாஸ், எவ்ரிதிங் ஷல் பாஸ். இந்த டாபிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? வாழ்க்கையில எல்லாத்தையும் யதார்த்தமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தோணுதுங்க சார். நன்றி மேடம். எனி மோர் ஆன்சர்? வாட் டு யூ ஃபீல் பை லிசனிங் திஸ் டூ ஷல் பாஸ், எவ்ரிதிங் ஷல் பாஸ்? சந்தோஷமும் கடந்து போயிடும், துக்கமும் சேர்ந்து போயிடும். நன்றி சார், சூப்பர் சார். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்க எல்லாரோட ஆன்சரும் கரெக்ட் தான். நான் இன்னைக்கு கோர் வந்து எதுவும் கடந்து போகும், எவ்ரிதிங் ஷல் பாஸ் அப்படின்றது தான் என்னோட கோர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் எல்லா காரியங்கள்லையும், சுப காரியமா இருந்தாலும் சரி அல்லது வேற காரியமா இருந்தாலும் சரி, உணவு ஏன் கொடுக்குறாங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நான் கதையை, ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு. உணவு விருந்தோம்பல் வந்து நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ தமிழனுக்கு பேர் போனதே விருந்தோம்பல். ஸோ அதனால அதை ஸ்டார்ட் பண்றாங்க. வயிறு நிறைஞ்சா மனசு நிறையும் அப்படிங்கிறது ஒரு வைதிகம். நன்றி மேடம். இப்போ வந்து விருந்தோம்பல் வந்து மகிழ்ச்சியான காரியங்கள்ல பரவாயில்ல, ஆனாலும் மற்ற காரியங்கள்லயும் விருந்து கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. ஏன் உணவு கொடுக்குறாங்க? 2 பேர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. எஸ் சார். ஓபன் கொடுத்தாச்சு சார். இல்லை, ஓபன்ல தான் இருக்கு. ஆமா. ஸோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து மேரீடு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த முதலாம் நபர் வந்து அவருடைய கண்ணுக்கு மேலே ஒரு சின்ன வெட்டுக்காயம் இருக்கு, வடு இருக்கு. ஸோ அதை வந்து பார்க்குறாரு 2ஆம் நபர். அவர் சொல்றாரு, அவர் நெத்தியில இருக்குல்ல, அது வந்து என்னால தான் ஆச்சு அப்படின்னு அவர் மனைவி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து 1ஆம் நபருக்கு வந்து என்ன தெரியுதான்னு கேட்டப்ப தெரியல, உன்னோட அந்த புருவத்தில் இருக்க வடும்புக்கு வந்து நான் தான் காரணம். சின்ன வயசுல கிராமத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்களை அடித்தேன், அதனால தான் அது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த 1ஆம் நபருக்கு மனசுல வந்து ஒரு அடிக்கணும் அவரை திரும்ப அப்படின்ற அந்த ஒரு இது கிடைக்குது, எண்ணம் வருது. அப்புறம் அவங்க மனைவி வந்து ஏற்கனவே சொன்னதுனால அந்த 2ஆம் நபருடைய மனைவி சொல்றாங்க, சாரி எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஏன் நீங்க சாரி கேட்குறீங்கம்மா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுக்காக தானே ஆக்சுவலா சாரி கேட்கணும். நம்மளோட ட்ரெடிஷன் என்னன்னா, ஆண்கள் பண்ற தப்புக்கு பெண்கள் சாரி கேட்குற மாதிரி நம்ம பழகி வச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் நபர் வந்து அவர் சொல்றாரு, மன்னிச்சுது அப்படின்ட்டு. இல்லை நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவே வருது அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா கேட்டதுக்கும், அப்படிதாம்மா நான் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன்,
ஆனாலும் இருக்கும், மறக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பகைவர்கள் வந்து ஒரே ட்ரெயின்ல பக்கத்துல டிராவல் பண்றாங்க. அந்த மனைவி என்ன பண்றாங்க, ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி ஒரு துண்டு ஆப்பிளை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அவர் சாப்பிடும்போது ஒரு 25 ஆண்டு கால பகை வந்து முடிவுக்கு வருது. இப்போ அந்த 2ஆம் நபர் வந்து அந்த முதல் நபருடைய குழந்தைய மடியில தூக்கி உட்கார வச்சு வந்து அவர் மேல வாஞ்சை வரும் இந்த குழந்தை மேல. இப்படி வந்து உணவு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இதுதான் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில, தமிழ் சினிமா துறையில முதல் யாரு டபுள் ஆக்ஷன்ல ஆக்ட் பண்ணாங்க? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம். தமிழ் சினிமா துறையில எம்கேடின்னு நினைக்கிறேன். இல்ல சார், சின்னப்பான்னு சொல்லுங்க. இல்ல. ஸோ இவங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தாங்க. மெட்ராஸ் ராஜதானியில் குண்டூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா இறந்துடுறாங்க சின்ன வயசுலேயே. அவருடைய பெரியப்பாவுடைய அனுசரணை வளர்றாங்க. இப்போ வந்து காக்கிநாடாவில் ஒரு நாட்டிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அன்னைக்கு வந்து நடன பேரொலி பத்மினிலாம் வர மாதிரி இருந்தது. போக்குவரத்து காரணமாக வர முடியல. பிருத்திவிராஜ் கபூர் அப்படின்ற இந்தி சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு அந்த இதுக்கு வந்திருந்தாங்க நிகழ்வுக்கு. ஸோ விழா ஏற்பாட்டாளர்கள் வந்து இவங்களை அழைக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே நாட்டிய பள்ளியில் நடனம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறார், கணிக்கிறாரு, இவங்க பின்னாடி பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சென்னைக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. மனைவின்ற ஒரு படத்தில் வந்து ஸ்க்ரீன் டெஸ்டிங் எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆகிறாங்க. அங்கேருந்து ஜெமினிக்கு வராங்க. ஜெமினியில் அப்போ ஒரு இளைஞர் கணேசன்ற இளைஞர், அவருடைய பங்குக்கு அவருமே வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஆனால் இவங்களோட புகைப்படத்தோட அவர் ஒரு குறிப்பு வைக்கிறாரு, பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகையாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி 2 பேருமே வந்து பின்னாடி வந்தாங்க. ஸோ நமக்கு அவங்களுடைய வரலாற்று கணவன் மனைவியாக ஆனதெல்லாம். இவங்க வந்து நடிகர் திலகம், அதாவது எம்ஜிஆர் சிவாஜின்ற மிகப்பெரிய இமயங்கள் இருக்கிற காலகட்டத்தில் முதல்ல 3 வேடங்களை நடித்த நடிகை நடிகர் திலகம். ஸோ வந்து சிவாஜி நடிகர் திலகம், நடிகர் திலகம் 2 பேரும் சேர்ந்து ரத்த திலகம்ன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி பல அளவுக்கு பெரிய இமயங்களை தொட்டு அபிபுல்லா ரோட்ல அரண்மனை மாதிரி வீடு கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடன் தொல்லையால மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு போய் அந்த வீடெல்லாம் வித்துட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஸ்டேபிள் கிடையாது, துன்பம் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றத இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தமிழ் உலகத்தோட, சினிமா உலகத்தோட முதல் சூப்பர் ஸ்டார் யார்? நான் சொன்ன எம்கேடி தான். எஸ் சார், நன்றி சார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதிக படம் நடிக்கல, ஒரு 12 படம் தான் நடிச்சிருக்காரு. அந்த காலத்தில் ஒரு படத்துலேயே 50 சாங்லாம் வரும். ஸோ இவர் வந்து அந்த மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி அல்லது கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர், அவருடைய குரல் வளமும் அவருடைய சாரீரமும் வந்து அவ்வளோ புகழுக்கு போச்சு. 44வது வருஷம் 1944 ரிலீஸ் ஆன ஹரிதாஸ் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 தீபாவளிகள் தொடர்ந்து போச்சு. ஆனால் அந்த காலத்தில் மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லிட்டு சினிமா தூதுன்னு ஒரு பத்திரிகையை வந்து லட்சுமிகாந்தன் நடத்தி வந்தார். அதில் வந்து பிரபலங்களை பற்றி கிசுகிசுக்கெல்லாம் எழுதி, ஸோ அவருடைய கொலைக்கு காரணம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் என்எஸ்கேவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 1947 ஏப்ரலில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பை த டைம் வந்து இவங்களுடைய புகழ் வந்து அவ்வளோ உச்சல் போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொச்சின்ல நடந்த நிகழ்வுக்கு அவர் போறாரு. ட்ரெயினில் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் 1 லட்சம் பேர் வந்து கொச்சின் ரயில்வே ஸ்டேஷன்ல இவரை பார்க்கறதுக்கு கூடுறாங்க. அதனால ட்ரெயினே வந்து தாமதப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து தூரத்துல இருந்து பார்த்து அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ஸோ அவ்வளோ கூட்டம், நான் ஒரு கார்னர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிற்காலத்துல பெங்களூர்ல எம்ஜிஆர் பார்க்க கூடின கூட்டத்துல இவர் ஒரு கார்னர்ல இருந்தாரு. காரணம், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி பிரிவு கவுன்சில் வரும் போய் பெரும் சொத்துக்கள்லாம் இழந்து, ஸோ கடைசியில வந்து தெருவுக்கு வந்துட்டாரு. தங்க பிளேட்ல சாப்பிட்டவர் இவர். ஸோ முதல்ல பார்த்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலு வைக்கும்போது எல்லாமே தங்க இதில் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து புகழ் வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய சார்லி சாப்ளின், சந்திரபாபு. ஸோ சந்திரபாபு வந்து எம்ஜிஆர் சிவாஜியை விட அதிகம் சம்பளம் வாங்கி நடித்தவர். ஸோ அவர் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்து ஸ்ரீலங்காவில் படித்தவர். அமெரிக்கன் ஸ்லாங்கில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பேசக்கூடிய ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அவருமே வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போனப்ப அவருடைய வீடு எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரே வந்து மேலே மாடிக்கு போகும், பக்கத்திலேயே ரூம்ல இறங்குற அளவுக்கு வந்து டிசைன் பண்ணி பர்டிகுலரா இந்த மாதிரி வாழணும் வாழ்க்கை
அப்படின்ற மாதிரி அவர் வந்து வீடு அமைச்சிருப்பாரு. ஸோ அவருமே வந்து கடைசி காலகட்டங்கள்ல தெருவுக்கு வந்துட்டாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா புகழ் வந்து நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல வந்து 4 விஷயங்களை தான் திரும்ப திரும்ப எல்லா கதைகளும் காப்பியங்களும் காவியங்களும் எழுதிக்கிட்டே இருக்கு. 1 வந்து உறவு, 2 புகழ், 3 செல்வம், 4 அன்பு. இது எதுவுமே வந்து நிரந்தரமா இல்லை. இப்ப நான் வந்து நம்ம நடந்த நிகழ்வுக்கு போறோம். இந்த இமேஜை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? ஏதோ ஒரு நேஷனல் டயாஸ்டர் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதுதான் சுனாமி தான். நேஷனல் டிசாஸ்டர் வந்து சுனாமி தான். சுனாமி அப்ப நீங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க இல்லையா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு சுனாமி அப்ப? ஆக்சுவலா சுனாமின்னா என்னன்னே தெரியாதுங்க சார். அதோட ஸ்பெல்லிங் கூட டீல ஆரம்பிக்கும். அது எப்படி ஒரு கடல் பொங்குதுங்கிறதே தெரியாம இருந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாத சமயம் தான் சுனாமி வந்தது. கடலுக்கு அடியில ஏற்பட்ட நில அதிர்வு 9.1 இருந்து 9.3 பதிவாச்சு. அது வந்து ரிக்டர் அளவுகோல்ல. ஸோ அப்போ வந்து இந்தியன் ஓஷியன்ல தான் நடந்தது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த பார்ட்லாம் அஃபெக்ட் ஆச்சு. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,000 பேர் வந்து இறந்தாங்க இந்த சுனாமினால. இந்தியாவில் மட்டுமே வந்து 10,000 பேர் இறந்தாங்க. ஸோ இது எவ்வளவு கொடூரமான நிகழ்வா இருந்தது. அந்த காலகட்டங்களில் ஒருவேளை அடிபட்டு இருந்தா கூட இப்ப அந்த நிகழ்வு அதே வீரியத்தோட இருக்குமா? நமக்கு நினைவுக்கு ஒரு மெமரியா மட்டும் தானே இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆமா ஆமா. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் அது நிரந்தரமா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? கொரோனா பாதிப்புங்க சார். உலகையே உலுக்கி போட்ட கொரோனான்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அப்போ கொரோனா பாதிப்பும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து 7 மில்லியன் பீப்புள் வந்து இதுவானாங்க. இந்தியாவில் அந்த பாதிப்பு இருந்தது. ஸோ இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதை நினைவூட்டுது அப்படின்னா மனிதனை வந்து பிரிச்சது இந்த நோய். ஆனா மனிதத்தை இணைச்சது வந்து நாம அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நேச்சர்னா என்ன, இயற்கை பொருளுக்கு தான் போனோம். எல்லாருமே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வந்தோம் அப்படி இல்லைங்களா? ஸோ வந்து அடுத்து வரப்போற ஆளுமையை பத்தி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு வந்து உலகத்துல எழுத படிக்க தெரியாது அல்லது வந்து மாற்றுத்திறனாளி முதல்ல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க யாருன்றது ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் disabled who got the degree first completed. எலன் கில்லர் தான். ஸோ எலன் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலபாமாவில், அமெரிக்கா இருக்கிற அலபாமாவில் பிறக்கிறாங்க. பிறந்து 19 மாதம் வரை வந்து நார்மல் சைல்டா இருக்காங்க. 19வது மாதத்துல அவங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது. அந்த விஷக்காய்ச்சல்னால அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கிறிஸ்டியனால ப்ரேயர்லாம் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாரு, இந்த குழந்தை வந்து பிழைக்காது அப்படின்னு சொல்லி கை விரிச்சிடறாரு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா குழந்தை பிழைச்சிட்டாங்க. அவங்களுடைய ப்ரேயர்ஸ்னால, பேரண்ட்ஸோட ப்ரேயர்ஸ்னால. கண்ணு போயிடுச்சு அவங்களுக்கு, காதுமே கேட்கல. இப்போ 5 புலன்கள்ல கண்ணு தெரியல, காது கேட்கல, காதுல குழந்தையா இருக்கும்போது எந்த சத்தம் விழாதனால வாயும் பேச வரல. அப்படி வாயும் பேச வராம இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு சுலைவன் அப்படின்ற ஒரு டீச்சரை மீட் பண்றாங்க. 8 வயசுக்குள்ள அவங்க பிரெய்லி ஃபர்ஸ்ட் டைமா கிரகாம்பெல், அதாவது who invented the telephone, ஸோ அந்த அவர் உருவாக்கின அந்த மொழி மூலியமா 5 லாங்குவேஜை நல்லா சரளமா கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா டொடாமா, TADOMA அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த டொடாமா மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப், அதிர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேச கத்துக்கிறது. ஒரு விரல் வந்து நம்மளுடைய தொண்டையிலையும், இன்னொரு விரலை வந்து உதட்டுலையும், 3வது விரலை வந்து மூக்கு பகுதிக்கும் வச்சுட்டு, ஸோ இந்த உதடு அசைவுகள், தொண்டை அதிர்வுகள், இந்த மூக்கோட இந்த அதிர்வுகள் இதை வச்சுட்டு அவங்க பேச கத்துக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சு 1904ல் ஃபர்ஸ்ட் டைமா உலகத்துல அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 புத்தகங்கள் ஆத்தர் பண்ணியிருக்காங்க. நிறைய நாடுகளுக்கு சென்று வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. டிசேபிள்டு பர்சனுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா உலகத்துல வளம் வந்திருக்காங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு வந்து எல்லா புலன்களும் நல்லா வேலை செய்தோம், நம்மளால ஒரு புத்தகமும் எழுதாம இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து எப்படி உலகத்துல அழகான பொருளை பார்க்க முடியும் அப்படின்னா தன்னுடைய இதயத்தல உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. உலகில உள்ள மிக அழகான விஷயங்களை வந்து கண்களால வந்து காண்றதோ கையால தொடரதோ முடியாது, அவற்றை இதயத்தால் உணர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு முடியாதுன்றது எதுவுமே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரங்களை தொட்ட மனிதர் தான் வந்து எலன் கெல்லர். அடுத்து இந்த ஆளுமையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது?
இவர் தனது வாழ்நாள் முழுவதும் இவர் தான் ஈட்டிய பணத்தை அனைத்தையும் பொதுநலத்துக்காக கொடுத்துவிட்டு இன்றும் மிக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாமானியமான மனிதராக இருக்கக்கூடியவர் சிறந்த ஆளுநர் இவர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பு. நீங்க சொன்ன தகவலுக்கு 1000 மேன் ஆஃப் த மில்லியனம் 1000 ஆண்டுகள்ல தோன்றக்கூடிய மிக சிறப்பான ஒரு மனிதர். ஸோ இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல பெரிய மேலகருவலம் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். அவருடைய வாழ்நாள் முழுக்க வந்து தான் சம்பாதித்த சொத்தை வந்து இல்லாத ஏழைகளுக்காக உதவி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, கிராஜுவேட்டி, ரிட்டையர்மெண்டோட செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு உதவி கொடுத்துருக்காரு. அவரோட 30க்கும் மேற்பட்ட டிகிரி படிச்சிருக்காரு. குரல் வந்து பெண் குரலா இருந்ததுனால லைப்ரரியன் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 1990 அவருக்கு வந்து பெஸ்ட் லைப்ரரியன் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வேர்ல்டுல லைப்ரரிக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டியது இருந்ததா இவருக்கு தான் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த மேன் ஆஃப் த மில்லியனம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 30 கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்தாங்க. 1000 ஆண்டுகள்ல சிறந்த மனிதர்ன்ட்டு. அதையுமே வந்து குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவரு டொனேட் பண்ணிட்டாரு. இப்பவுமே அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு. செல்வ சிந்தனை என்ற அந்த நிகழ்வுல வந்து எங்க மேடைக்கு வந்தாரு. அந்த நினைவுகள் எனக்கு ரொம்ப சிறப்பான தருணம். ஆக பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவரோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து எவ்வளவு சேர்த்து வைக்கிறான்றது இல்ல, நாம என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இந்த லைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? Stop, listen and proceed. எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ வந்து ஏவிஆர் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து எதுவுமே வந்து உலகத்துல வந்து எல்லா காயங்களுக்கும் மருந்து, மிகப்பெரிய ஒரு மருத்துவர் யாருன்னா அது காலம். காலம் வந்து காயப்படுத்தவும் செய்யும், அதை ஆற்றவும் செய்யும். அப்போ மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து நின்று பொறுமையா கவனிங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்த நபர் வந்து இவரை பார்த்தா யாருன்னு தெரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மனநிலைக்கு நேர்மாறான ஒரு எக்ஸாம்பிள். வெனரபிள் மாங்கு அஜான் ஸ்ரீபானியோ அப்படின்றவர் மலேசியாவில் 3வது பணக்காரருடைய வாரிசு. அந்த பெட்ரஸ் டவர் இருக்கு இல்லைங்களா, அதுவே இவங்க அப்பா ஏகே தான் கட்டினாரு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 3rd ரிச்சஸ்ட் பர்சனு. 45,000 கோடிகளுக்கு சொத்து, ஒரே வாரிசு. அது வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய 18வது வயதுல புத்த மாங்குவா இப்பவும் வந்து பர்மா தாய்லாந்துக்கு இடையில இருக்க ஒரு புத்த மடாலயத்துல தலைமை புத்த சீடரா இருக்காரு. ஸோ அப்போ மனிதன் வந்து என்ன சேர்க்கிறான் அப்படின்றதுல வந்து இல்லை, என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறான், எப்படி வாழ்றான் அப்படின்றதான் முக்கியம். அடுத்த நபர் வந்து நிக் விஜுசு, ஆஸ்திரேலியால பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் சிண்ட்ரம்னால பாதிக்கப்பட்டு 2 கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, கவலையும் இல்லை. ஸோ இன்னைக்கு உலகம் முழுக்க 70 நாடுகளுக்கு மேல பயணிச்சு மோட்டிவேஷன் பண்றாரு. நல்லா கை கால் இருக்கிற நமக்கே வந்து மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றது இல்லை, ஆனா இவர் வந்து மோட்டிவேஷனா இருக்காரு. ஸோ அவருடைய அழகான ஃபேமிலி பாருங்க, 4 குழந்தைக்கு அப்பா, நல்ல அழகான ஒரு மனைவி. 2008 இவங்க 2 பேரும் விரும்பி 2012 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊனம்ன்றது எதுல இருக்குன்னா நம்ம மனசுல தான் வந்து ஊனம் இருக்கக்கூடாது. உடல் ஊனம் வந்து நம்மளோட ஹைட்ஸை வந்து லிமிட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் வாய்ப்பா இருக்காது அப்படின்றதான் இவருடைய மெசேஜா இருக்கு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த லெஃப்ட் லெக்கு கீழே ஒரு 2 விரல்கள் இருக்கு. அந்த 2 விரல்கள்ல ஒரு நிமிடத்துல 75 வேர்டுகளை வந்து டைப் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்ட்ல சாதனை பண்ணியிருக்காரு. ஸ்கேட்டிங் பண்றாரு. ஸோ இவர் பல நாடுகளுக்கு சென்று ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு ஸ்பீச்ல வந்து கேட்குறாங்க, தோல்வி அடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்படியே விழுந்துறாரு குப்பரை. ஸோ பார்த்தீங்கன்னா நெத்தியில வந்து ஹிட் பண்ணி அவர் வந்து ஸ்டாண்ட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து எதுவுமே இந்த உலகத்துல லிமிட் இல்லை அப்படின்றது தான். அடுத்த நபர், இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இவர் வந்து இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு தனியாவே ரோடு அந்த ஒரு மாநிலத்துக்கு இருக்காது, தனியாவே மலையை கொடைஞ்சு வந்து ரோடு போட்டதா அவருன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் தனியாளா ரோடு தசரத் மான்ஜி, எக்ஸாக்ட்லி ரைட் மேம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு கிராமத்துல வாழ்றாரு. தன்னுடைய மனைவி பல்குனி தேவி அவங்களதான் விருப்ப திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. மலையில வந்து இவர் வந்து ஒரு லேபர் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இவருக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. அவங்க விழுந்து இறந்தப்ப
அங்க மருத்துவமனை இல்லை, பக்கத்துல உள்ள டவுன் ஸ்மால் டவுனுக்கு வந்து கொண்டு போகும்போது இறந்துடுறாங்க. மனசுல வாங்கிக்கிட்டு கையில ஒரு சிசிலும் ஒரு சுத்தியை வச்சுக்கிட்டு ஹேமரை வச்சுக்கிட்டு இந்த பெரிய மலையை குடைஞ்சி 360 அடி நீளத்துக்கு 30 அடி அகலமும் 25 அடி உயரத்துக்கு மலையை வந்து குடைஞ்சி இது பண்ணாரு. 2006 வந்து இவருக்கு பீகார் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க பத்மஸ்ரீ அவார்டுக்கு. ஸோ 2007 அவர் இறந்துட்டாரு. ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனம் உறுதியா இருந்ததுன்னா மலையை கூட நகர்த்த முடியும் அப்படின்றது தான் வந்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தகவலா இருக்கு. ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நாகசாகி ஆர் ஹிரோஷிமா பாம் எக்ஸ்ப்ளோஷன். ஆட்டம் பாம். ஸோ லிட்டில் பாய் ஃபேட் மேன் அப்படின்ட்டு 1945 ஆகஸ்ட் 6, செகண்ட் ஒன் இஸ் ஆகஸ்ட் 9. இப்போ பாருங்க, 2 நகரங்கள் ஹிரோஷிமா நாகசாகி, இந்த 2 நகரங்களும் மிக பேரழிவு. அதாவது ஒரு தார் ரோடு இருக்கு இல்லையா, அது வந்து லிக்விடா உருகி ஓடுனா எப்படி இருக்குமோ அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆச்சு. அந்த 2 நகரங்கள் அழிந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு நம்ம 150 கோடிகள் இருக்கோம். ஸோ நம்மளோட காம்படிட் பண்ணி முன்னாடி இருக்காங்க அவங்க எக்கனாமிக்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணோம்னா உலகம் நம்மளை நம்பலனா கூட நாம நம்பி உழைக்கும் போது கண்டிப்பா நமக்கு தோல்வி இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ரீசெண்டாக படிச்சிருப்போம் எலினோ லாலினோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூரியனுடைய அந்த ஃபியூஷன் மெத்தடு இன்க்ரீஸ் ஆகுது அல்ல டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2015-16 நம்ம டிராட் மிக வறட்சி ஏற்பட்டது இந்தியாவில். அந்த வறட்சியோட இந்த கிராப் தான் இது. ஸோ அப்போ வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. மேம் நீங்க ஒரு சாங் பாடுறீங்களா? ஆமா சார். ஆமா சார், ரெடியா இருக்கேன் சார். எஸ் மேம். பாடலாங்களா? எஸ். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே, அட 6 காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே, அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே, மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஓர் பூவின் துணை ஆனால் என்ன, சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வழிகள் மறைந்து போகாதே, சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் பிறக்கும் பின் தோன்றாதே, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நன்றி சார். நன்றி நன்றி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் டூ ஷல் பாஸ், எவ்ரிதிங் ஷல் பாஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே, அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அதுபோல் இந்த கவலையே. இப்போ கவலை வர்றதும் அது உதிர்ந்து போகிறதும் தானாகவே நிறைஞ்சிடும். ஆனால் நம்ம வந்து வானமும் மண்ணும் வாழ ஆறுதல் பேசாமல் வா வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் வந்து தொடரும். குழந்தை வந்து எப்படி நடைபழகுது பார்த்தீங்கன்னா, குழந்தையும் வந்து ஆக்சுவலாக வந்து அதுவாய் விழுந்து அதுவாய் எழுந்து குழந்தை நடைபழகுதே, மனதால் உணர்ந்து உடலே விரித்து பறவை திசை அமைக்குதே. இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து ஆட்டோ பைலட் மோட், அதாவது செல்ஃப் இதுவாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நாம வந்து இந்த கவலை வரும்போது தோண்ட அப்படியே இதுவாகிறதும் அல்லது வந்து பெரிய வெற்றி வரும்போது ஆடுறதும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் இருக்கு. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், அதை பாருங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ராஜா இருந்தாரு. தமிழ்ல 1000 புத்தகம் இருக்கு. திருக்குறள், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, இப்படி பல நூல்கள் இருக்கு. ஆனா மனிதனுக்கு ஒரு வந்து துன்பம் வரும்போது அவன் வந்து செத்து தொலைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வரி படிச்சா அந்த வந்து அவன் வந்து அதுல இருந்து மீண்டு வரணும். அந்த மாதிரி எல்லா புலவரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து திரும்ப போறாங்க. மெய்காப்பாளர் கேட்கிறாரு, சொல்றாரு, என்ன ராஜா நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன உடனே இந்த மாதிரி வந்து ஒரு வரி படிச்சா மனிதன் வந்து சாவோட விளிம்புல இருந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெரிய ராஜா இருக்கும்போது இங்க 10 வயசு இருக்கு, நான் வந்தேன். அப்ப வந்து பெரிய ராஜா என்ன பண்ணாங்க, வடக்குல இருந்து வந்த முனிவருக்கெல்லாம் என்ன பணிவிடை செய்ய அனுப்பி வச்சாங்க. நான் அந்த பணிவிடை செய்யும் போது அந்த தலைமை சீடர் திரும்பி போகும்போது
15 நாள்ல நான் வந்து முற்றும் திறந்தவன் நினைச்சேன். ஆனா தாய் பாசத்தை திரும்பவும் நீ கொண்டு வந்துட்டப்பா. நானும் வந்து முற்றும் திறந்தவன். என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அந்த பண ஓலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதுல ஏதோ கிறுக்கி கொடுத்தாரு. அதை எடுத்து போய் நான் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ வந்து அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியில இருந்த பண ஓலையை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாரு. ராஜாவும் வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வார் வந்து பக்கத்து நாட்டு ராஜா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. இவர் உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஒரு மலை உச்சிக்கே ஓடிட்டார். கிட்டத்தட்ட 4000 அடி உயரம். ஆனா பின்னாடி வந்து குதிரைகள் தருத்துது. எதிரியோட குதிரைகள் வந்து துரத்திக்கிட்டு வருது. அப்போ அது முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஓலையை எடுத்து படிக்கிறாரு. இந்த மெய்காப்பலம் சொன்னா இல்லைங்களா, உங்களுக்கு ஆழ்ந்த துன்பம் வரும்போது அதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் வந்து பண்ணும்போது இருட்டாயிடுது. அப்புறம் எதிரி நாட்டு குதிரைகள்லாம் போயிடறாங்க. இறங்கி கீழே வராரு. அந்த ட்ரைபல்ஸ் ஆதிவாசிகளை பாக்குறாரு. அவங்க வந்து எல்லாம் அழுகுறாங்க. ராஜா, நீங்க அரண்மனையெல்லாம் கொளுத்தி விட்டாங்க, இறந்துட்டீங்கன்னு நினைச்சேன், உயிரோட இருக்கீங்களான்ட்டு. அங்கிருந்து திரும்ப மீண்டு எழுந்து படைகளை திரட்டி அவருடைய ராஜ்யத்தை மீட்கிறாரு. ஸோ செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டு எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊரே விழா கோலம் பூண்டிருக்கு. குதிரையில போகும்போது ராஜா வந்து அவருடைய மெய்காப்பாளன் வயசானவர் ஓடி வர்றாரு பக்கத்துல. ராஜான்னு கூப்பிட்டு திரும்ப பார்த்தா வயசானவர். என்னப்பா ஏன் வர அப்படின்னா, இல்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நீங்க வந்து ஆழ்ந்த துன்பத்துல இருக்கும்போது படிச்சீங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் மகிழ்ச்சியில இருக்கும்போதும் அதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரும்ப எடுத்து படிக்கிறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு டவுட் ஆயிடுது. உடனே வந்து கிரீடத்தை கட்டிட்டு அந்த விழாலாம் முடிச்சுட்டு பொறுமையா அரண்மனைக்கு போய் அவரு வந்து நார்மலா பணிவை ஏத்துக்கிறார். ஸோ அப்போ வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை, துன்பமும் நிரந்தரம் இல்லை, இன்பமும் நிரந்தரம் இல்லை. இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருணிமா சின்ஹா யூபியில இருந்து வந்தவங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்வியூக்கு 2011 போகும்போது திருடர்களால வந்து சங்கிலை பறிக்கும் போது அதை விடாம டிபெண்ட் பண்ணதுனால அடிச்சு வெளில போடுறாங்க. பக்கத்து ட்ராக்ல விழுந்து ஒரு கால துண்டாயிடுது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு செயற்கை காலோட எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் டைமா ஏறின முதல் பெண்மணி இவங்க தான். ஸோ அப்போ வந்து மனம் உறுதி இருந்தால் எதுவும் சாத்தியம்ன்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். நாம நினைக்கிறோம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப காலியா இருக்கு, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அட் ஏ டைம் பாத்தீங்கன்னா 12,000 to 20,000 ஃபிளைட்ஸ் வந்து எப்பவுமே ஸ்பேஸ்ல இருக்கும் பீக் டைம்ல அப்படின்றதான் நிதர்சனம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பேல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய சீனரி. ஸோ இப்போ வந்து வாழ்க்கையில வந்து பரபரப்பு நிகழ்ந்துட்டே இருக்கும். உலகத்துல அதிசயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சக மனிதன் மரணிக்கும் போதும் தனக்கு மரணம் வராது அப்படின்னு சொல்லி வந்து நம்புறான் பாத்தீங்களா, அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய அதிசயம். அதே மாதிரி வந்து தோல்வி வந்து ஏன் வாழ்க்கையில வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன சோதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா தோல்வி வந்து நம்மளை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கும் நாமளை புரிய வைக்கிறதுக்காக தான் தோல்வி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து நாம வந்து என்ன நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருவெடிப்பினால இந்த உலகம் பரிணமிச்சது அப்படின்னு நம்புறோம். அப்ப பெருவெடிப்பு வர்றதுக்கு காரணமா இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது ஆற்றல் அழிவின்மை விதி, எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா தான் மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஆட்டம் எப்போ வந்தது அப்படின்றத CERN யூரோப்பியனுடைய பிசிக்ஸ் லெபோரட்டரியில காட் பார்ட்டிகல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுல வந்து உருவாகுது, அதுவுமே மறையுது. அப்போ அணுக்களுக்கு வந்து அழிவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் வந்து நம்மளுடைய சூரியனுக்கு வந்து 1000 கோடி ஆண்டுகள் அகார்டிங் டு சந்திரமோகன் சயின்டிஸ்ட் சந்திரமோகனோட லிமிட் பிரகாரம் 500 கோடி ஆண்டுகளை வந்து கடந்துச்சு. இன்னும் 500 கோடி ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனா மனிதன் வந்து 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பூச்சி மாதிரி. ஸோ இப்போ இவனால வந்து அதை உணர முடியாது. அது போல அணுக்கள் உருவாகிற அந்த காலம் மிக நீண்டது, கோடிக்கணக்கான ஆண்டுகள். ஸோ அதனாலதான் நமக்கு அது தெரியறது இல்லை. ஸோ இந்த இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமற்ற நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இருக்கிற இந்த சோசியல் கான்செப்ட், அதாவது தெய்வ வழிபாடு. எதுவுமற்ற நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை. அதே மாதிரி இந்த அணுக்களும் மறைஞ்சதுன்னா அப்ப வெளி மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அதுதான் வந்து எதுவும் கடந்து போகும். நம்ம பார்க்குற கோள்கள் கூட கடந்து போகும். காரணம் தயா இந்த பூமியோட மோதி அந்த மோதல்னால உருவானது தான் வந்து சந்திரன். அந்த சந்திரனும் ஒரு ஆண்டும் வந்து மில்லிமீட்டர்ல கெட்டிங் அவே ஃப்ரம் த எர்த், பூமியை விட்டு கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டர் அது போயிட்டே இருக்கு. ஒருவேளை அது பூமியை விட்டு மறைஞ்சதுன்னா இப்ப இருக்கிற எல்லா உயிரினங்களும் மறைஞ்சு திரும்ப வேற ஏதாவது புதுசா உருவானாதான் அப்ப கோள்களுமே வந்து மறையும் அப்படின்றதான் எதுவும் மற்ற நிலை. இதுவும் மற்ற நிலையை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எதுவும் மற்ற நிலைன்றதோட கான்செப்ட் அல்லது என்னுடைய கான்ட்ராக்ட்ல இதுதான் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
கேக்குது சார், கேக்குது சார். எனக்கு சரியா கேட்கல. திரும்ப கொஞ்சம் சவுண்டா. உணவையே பரிமாறுறோம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அதுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லையே. நான் என்ன ஆன்சர், எதுக்காக கெட்ட விஷயங்களே உணவு பரிமாறுறோம்? இல்ல அதான் உறவுகளை மேம்படுத்துறதுக்காக தான் உணவு பரிமாறுறோம். அதாவது 4 விஷயங்களை சுத்தி தான் நம்மளுடைய காப்பியங்கள், காவியங்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. ரைட்டப்பும் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்திருக்கு. 1 வந்து புகழ், 2 வந்து உறவுகள், 3 வந்து அன்பு, இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா செல்வம். இந்த 4ம் வந்து நிலையற்றது. அந்த நிலையற்றதை நாம வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் அல்லது பெட்டர் பண்றதுக்காக தான் உணவு வந்து படைக்கிறோம். 25 வருட பகை வந்து ஒரு ஆப்பிள் துண்டுல வந்து அவருக்கு மாறிடுச்சு, மனசுல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அந்த கதை. அதுலதான் உணவு வந்து பரிமாறுறோம். தேங்க்யூ சார். நன்றிங்க. இல்ல ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தயாரா இருக்காரு ராகவன் ஐயா. லென்த்தியா வேண்டாம், ஒரு 2 minutes. இவரோட டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது, அத்தனை ஸ்பீடில் அவர் போயிருக்காரு. ஆமா ஆமா, 8 வேகத்துல போயிருக்கு. இல்ல வெரி ஃபியூ ஒன்லி இஸ் தேர், நோ நீட் டு டிரான்ஸ்லேட் இட். ஆமா ஆமா, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டோ, ஆள் நம்மளுக்கு தேவையில்லைன்ட்டோ. அதனால ராஜதானி மாதிரி ஒரு ஸ்பீட்ல போயிட்டார் வேகமா. ஆனா நிறைய கருத்துக்கள் கொடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேணாம் சொல்லிட்டாரு அவரு. வேண்டாம் வேண்டாம், 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் கருத்துக்கு போயிடலாம். டெக்னாலஜி பயன்படுத்திக்கோங்க. நான் எல்லா பாயிண்டும் நோட் பண்ணியிருக்கேன், எல்லா பாயிண்டும் இங்கிலீஷ்ல நோட் பண்ணியிருக்கேன். அதை உடனே ஐ ஹேவ் டு டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தி பண்ண முடியும், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா மொத்தமா நீங்க பார்த்தேன்னாக்க டிட்டர்மினேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் அதுல சொல்லியிருக்காரு. செகண்ட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி அவர் பேசியிருக்காரு. 3வது வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். இந்த மாதிரி என்னன்னா, என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, நல்லது இல்லாம நடந்தாலும் சரி, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட் பீரியட் சொல்லிட்டோம். ஸோ இதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ப்ராப்ளம் கிடையாது, இத்தனை நாள் பண்ண முடியாது என்னால. கரெக்டா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட். எனிவே டெக்னாலஜி ஹஸ் ஹெல்ப்ட் ஹிம் கிரேட். ஸோ அனைவருக்கும் இணையம் வழியாக நற்புலரின் வைகறை சங்கமத்தின் காலை வணக்கம். சார் எப்பவுமே அழகா ஒரு கொஸ்டின் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உணவு ஏன் வழங்குறோம் அப்படின்ட்டு, அதுவே எனக்கு வந்து ஒரு புதுசா வந்து கெட்ட காரியங்களையும் உணவு வழங்குறோம் அப்படிங்கிறத ஒரு அழகா ஒரு விளக்கமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் நாட் ஸ்டேபிள் அப்படிங்கறத வந்து சாவித்ரி ஸ்டோரி மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் வந்து அந்த காலத்து சூப்பர் ஸ்டார்னோட நான் எம்ஜிஆர் தான் நினைச்சேன். ஆனா ஆக்சுவலா பாகவதர் அப்படிங்கிற ஸ்டோரி மூலமா புகழ் மட்டுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அழகா சொல்லியிருந்தாங்க. சந்திரபாபு எனக்கு ரொம்ப அட்மையரான விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரபாபு வந்து நான் ஒரு காமெடி ஆக்டரா பார்த்திருக்கேன். நல்லா காமெடி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ஜெயலலிதாவுக்கு இரும்பு மனித மனுஷி, ஸோ கான்பிடன்ட் லேடி ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலா அவங்க கூட வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரே ஆள் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ உறவு, புகழ், செல்வம், அன்பு இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குனாங்க. சுனாமி மூலமா வந்து துன்பம் என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறதும் அழகா சொன்னாங்க. ஸோ டிசேபிள் பர்சன் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கின டிசேபிள் பர்சன், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ எதுவுமற்ற நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை, அதை பத்திலாம் ரொம்ப அழகா விளக்குனாங்க. கடைசியா மனம் உறுதியா இருந்தா மலையை கூட நம்மளால நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். நன்றி. எல்லாருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அனைவருக்கும் இனிய வைகறை சங்கமம் வணக்கம். ரொம்ப அன்பான வணக்கங்கள்.
ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் தொண்டை மண்டலம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்றாரு. ரொம்ப ஸ்பீடு. இன்னைக்கு 5 பக்கம் எழுதிருக்க வேண்டிய விஷயம் 5 பக்கத்தில் எழுத வேண்டிய விஷயம் இது. ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ரொம்ப ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பிருத்திவிராஜ் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அதை திரும்பி வீடியோவில் போடுறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு பாட்டு இது காய்தல் உகத்தல் அகத்தி ஒரு பொருட்கண் ஆயுதல் அறிவுடையார் கண்ணது. அந்த குரல் இதுக்கு நல்லா பொருந்தும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவரும் சாருக்கு நன்றி 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 ஐயா. ஓகே ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். அருணகிரி சாருடைய நீங்க அந்த பேச்சு வந்து அந்த இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு தலைப்பு வந்து ஒரு தத்துவ ரீதியான ஒரு பேச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு அதை பிச்சு நிறைய பேச முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கடினமான தலைப்பு. அதுல வந்து அவர் சொன்ன விஷயங்களை வச்சு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு உரையாக மாற்றி விட்டார். அதாவது நம்ம எம்.கே. தியாகராஜ பாகவதர், அப்புறம் சாவித்திரி, சந்திரபாபு மாதிரி புகழின் உச்சியில் இருந்தவங்க எப்படி தலகுப்புற கீழ் விழுந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போனாங்க. அது மாதிரி நம்ம ஹெலன் கெல்லர், அப்புறம் ஜப்பான், அதெல்லாம் எவ்வளவு மோசமான நிலையில இருந்து திரும்பவும் மேல உயர்ந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் கடந்து போகும் என்பதற்கு மிக அருமையான உதாரணங்களை, மேலேந்து எப்படி கீழே வந்தாங்க, கீழேந்து எப்படி மேல போனாங்க, எப்படி அவங்க வந்து நிலையாமையை சந்திச்சாங்கிறத அழகா பிரமாதமா எடுத்து சொன்னாரு. சுருக்கமா சொல்ல போனா அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள்ல நிலையாமைன்னு அதிகாரம் உண்டு. அந்த திருவள்ளுவர் நிலையாமை அதிகாரத்தை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொன்னான்னா இவருடைய இந்த ஸ்பீச் அப்படியே கொடுத்துடலாம். இன்னைக்கு நிலையாமை அதிகாரம் வந்து எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லோருக்கும் விளக்குறதுக்கு ஒரு நல்ல உதாரணங்களை கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுங்க, இன்றைய உரையை நீங்கள் கேட்டால் திருவள்ளுவருடைய நிலையாமை அதிகாரத்தை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அவ்வளவு அருமையான ஒரு மிக அருமையான ஒரு விளக்க உரையை கொடுத்திருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை அருமையான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்த திரு அருணகிரி அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். அருணகிரி சார் செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நான் நேத்திக்கு தான் நாங்க சாரோட பேசிட்டு இருக்கும் போது இந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் எனக்கு தெரிஞ்ச மீனிங்கை நான் சொன்னேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அது கரெக்டு தான். நான் என்ன சொல்றேன்னு நாளைக்கு வந்து கேளுங்க சஸ்பென்ஸ் அப்படின்னாங்க. அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு இப்பதான் பிரேக் ஆச்சு. சூப்பரா இருந்தது. அதாவது இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் போது அந்த ஒரு பாட்டுல கூட ஒரு வரிகள் வரும்ல சார், அது ஏதோ காலம் சக்கரம் போல மேல இருக்கவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கவங்க மேல வருவாங்கன்னு அந்த பாடல் வரிகள் வரும். எனக்கு அது எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அதுதான் அந்த மீனிங். இப்ப வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய நிலைமையில இருந்தாலும் நம்ம எந்த நிலைமைக்கும் போகிறதுக்கு ஒரு நொடி ஒரு பொழுது ஆகாது. அதே மாதிரி ஒண்ணுமே நம்ம சொல்லுவோம்ல, அந்த கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஹெலன் கெல்லர் அவங்களுடைய கதைகள். அந்த மலையை கொடைஞ்சு சுரங்கத்தை கொடைஞ்சு பாதையை அமைச்சவர், அவங்க எல்லாருக்குமே அதுதான் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் தான். நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லை நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம். ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காண்டி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இது இருந்தா போதும், மன உறுதி இருந்தா போதும், எதையுமே நம்மளால நிகழ்த்தி காமிக்க முடியும் லைஃப்ல அப்படிங்கறதான் வந்து சார் இன்னைக்கு அந்த பக்கத்தையும் காமிச்சு இந்த பக்கத்தையும் காமிச்சு
இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்னு சொல்லி அசால்ட்டா சொன்னாங்க. சார் அவங்க லோகநாதன் சார் சொன்ன மாதிரி எப்படி எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்துல போய் கெட கெட கெடன்னு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காலையில, அதாவது மெயினா காலை பொழுதுல இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு அவ்வளவு ஒரு மன உறுதி மனசுல ஏற்படும். ஒண்ணுமே இல்ல நம்ம கிட்ட, நம்மளை சுத்தி ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம கிட்ட இருக்க 2 கை கடவுள் கொடுத்திருக்காருல, அது போதும். அதை வச்சு பல அதிசயங்கள் நிகழ்த்தலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது சார். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன், a lot of information. Thank you so much. நன்றி நன்றி சார். முத்துலேஷ் மேம் சொன்ன மாதிரி மாடி வீட்டு ஏழை அப்படின்ற படத்தை வந்து சந்திரபாபு தயாரிக்கிறாரு, எம்ஜிஆர் வந்து அதில் நடிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு கடைசியில் அவர் வந்து ரொம்ப ஏழையாகி அந்த அவர் பிடிக்கிற சிகரெட் வந்து 555 அது பண்ணுவார். கடைசியில் லிரிக்ஸ் ரைட்டர் வாலி சார்கிட்ட வந்து உங்கள் டிரைவர்கிட்ட எனக்கு ஒரு நார்மல் சிகரெட்டே வாங்கி கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 1,00,000 பேர் வந்து கூடின எம்கே தியாகராஜ பாகவதர் இந்த ஜெயகாந்தனுடைய லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கில் வந்து போயிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போகிறாரு. சென்னைக்கு வந்துட்டு வடபழனி முருகர் கோவில் போயிட்டு திரும்ப அவர் திருச்சிக்கு போகிறாரு. ஒரு காலத்தில் இருபுறமும் மக்கள் கூடி நின்று அவரை வரவேற்றவங்க அன்னைக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ எந்த புகழும் வந்து நிலை இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறோம் இந்த இதில் இருந்து. ஸோ இந்த தலைப்பு நம்ம ராமநாதன் ஐயா சொன்ன மாதிரி தலைப்பு வந்து ஒரு பிலாசபிக்கல் தலைப்பு, ஒரு தத்துவமான தலைப்பு. ஆனால் வாழ்க்கையே அதுதான். ஸோ 6 பருவங்களும் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இடுக்கன் வருக நகுக அப்படின்னும் போது, இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்ற போது நம்ம வந்து இந்த துன்பம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்பம் வர்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுவரை பொறுமை காத்தோம்னா இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். அப்ப அந்த வந்து பொறுமை தான் வந்து மருந்து. காலம்தான் வந்து காயத்தோட ஆத்திர மிகப்பெரிய மருத்துவர். அப்போ காலம்தான் வந்து இப்ப நமக்கு வந்து 2004 சுனாமி இப்ப ரீகால் பண்ணோம்னா அது ஒரு நினைவுகளா தான் இருக்குது. கொரோனா ரீகால் பண்ணோம்னா அது ஒரு நினைவுகளா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துன்பங்களை கூட நம்ம வந்து திரும்ப ரீகால் பண்ணும்போது இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் சிரிப்பை கூட கொடுக்கும். இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்காக நம்ம இந்த மாதிரி உடஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், நீங்கள் மட்டும் உடைந்து போகாதீர்கள். உலகம் உங்களை நம்பவிட்டாலும் பரவாயில்லை, உங்களை நீங்கள் நம்புங்கள். நன்றி, வாய்ப்பிற்கு. முடிச்சிட்டேன் சார் நானு. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஏவிஆர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. பேசி முடிச்சிட்டேன் சார். அந்த கையை இறக்க விட்டுட்டேன். அதுல ரொம்ப சாரி. பேசிட்டார் சார், பேசிட்டேன் சார். 2 minutes இருக்கிறதுனால அந்த இது பண்ணிடுவோமா? உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? ஓகே. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. Sir, Jagannath, sir, good morning.
ஒரு லிங்க் ஏதோ மாறி இருந்தது, அதுல கொஞ்சம் டிலே ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? தேங்க்யூ.